ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இந்த பதிவில் சுக்கிர பயிற்சி பற்றி தான் சொல்ல போகிறோம். ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பயிற்சி உண்டு. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த சுக்கிரன் ஒரு மாத காலம் ஒவ்வொரு ராசியிலும் இருப்பார். சூரியன், புதன், சுக்கிரன் இந்த மூணு பேருமே ஒவ்வொரு மாதமும் ஒரு மாதமாக ஒரு ராசியில் இருப்பாங்க. அப்போது இந்த சுக்கிரன் இப்போது மீனராசியில் இருக்கார். மீனராசியில் இருந்து மேஷராசிக்கு மாறப்போகிறார். அது எப்போன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருகின்ற இந்த ஏப்ரல் மாதம் 25/4/2024 முதல் அடுத்த மாதம் மே மாதம் 20/5/2024 இந்த காலகட்டம் வரைக்கும் மீனத்தில் இருக்கிற சுக்கிரன் மேஷத்துக்கு மாற போகிறார். அதுக்குண்டான பலன்களை தான் இப்போது சொல்ல போகிறோம். இப்போ சுக்கிரன் பார்த்தாக்கா ஆசாபாசங்களுக்கு உள்ளவர். அதாவது ஆசைப்படுறதை வாங்கணும், நினைக்கணும், வாழணும், நல்லா வாழணும், அதுன்னு முக்கியம். தேவலோக வாழ்க்கை, இந்திரலோக வாழ்க்கை அப்படி தான் சொல்லுவோம். அவனுக்குதான்ப்பா குறைச்சல். அவன் நல்லா சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்கான், நல்லா எல்லா வசதியோடு இருக்கான்ப்பா. எல்லா வசதிகளுடன் இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் சுக்கிரன் கொடுக்குற வாழ்க்கை. சுக்கிரனுக்கு அந்த காரகத்துவம் தான் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் சுக்கிரன் ஆண்களுக்கு கலத்திரக்காரகன்னு சொல்லியிருக்காங்க. சுக்கிரன் வச்சு தான் அந்த மனைவி எப்படி அமைவாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கிரனுக்கு உண்டானது. அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கணும்னா சுக்கிரனுடைய அருள் இருக்கணும், சுக்கிரனுடைய பார்வை இருக்கணும், சுக்கிரனுடைய பலன் இருக்கணும். அப்போ தான் நல்லபடியாக வாழ்க்கை அமையும். அந்த வகையில் பார்க்கும்போது இப்போது மீனராசியில் இருந்த சுக்கிரன் உச்சம் பெற்று இருந்தார். உச்சம் பெற்று இருந்தாலும் செவ்வாய், ராகு, புதனோடு இருந்தார். இப்போது அதுலேருந்து மேஷராசிக்கு வரார். மேஷராசிக்கு வரும்போது அங்கே குரு இருக்கிறார். குருவோடு சேர்ந்தோம். சூரியனும் அங்கே இருக்கார். சூரியனோடும் சேர்றார். பொதுவாக சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் ஆகாது. சூரியன் சுக்கிரன் சேர்ந்திருந்தாலே இல்வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனந்தம் பெண்ணாந்தம். இது ஒரு வகையில் பார்க்கும்போது மாங்கல்ய தோஷத்தை கூட கொடுக்கும்னு சொல்லுவாங்க, பிறந்த ஜாதகத்தில் இருக்கும்போது. அந்த வகையில் பார்க்கும்போது சூரியன் சுக்கிரன் சேர்க்க சரியில்லை. இது இல்லாமல் சூரியன் உச்சம் பெற்றிருக்கார் மேஷராசியில். ஆனால் குரு கூட இருக்கார். குரு கூட இருந்தாலும் சுபகிரகம் தான் இருந்தாலும் குருவுக்கும் சுக்கிரனுக்குமே ஆகாது என்று சொல்லப்படுகிறது. அப்போ குருவாகப்பட்டவர் தேவகுருன்னு சொல்கிறோம், சுக்கிரன் அசுரகுருன்னு சொல்கிறோம். ரெண்டு பேருமே ரெண்டு பக்கம் குருவாக விளங்கப்படுகிறார்கள். அப்போது சூரியன் பார்த்தா எல்லாத்துக்கும் மேலானவர். அவர் தான் ஈஸ்வர அம்சம், சிவனுடைய அம்சம்னு சொல்ல போகிறாங்க. அப்போ இந்த மூணுமே சேரும்போது நல்ல ஒரு பலனை தான் கொடுக்க போகுது. இனி வரும் அந்த 12 ராசிக்குள்ளான பலனை சொல்ல போகிறேன்னு இந்த பதிவில் சுக்கிர பயிற்சி பலன்கள் தான் பார்த்துட்டு வரோம். 12 ராசிக்குள்ளான சுக்கிர பயிற்சி பலன்கள். அந்த வகையில் இப்போ கன்னிராசிக்கு சொல்ல போகிறேன். கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இதனால் வரைக்கும் 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தார். இப்போது அவர் 8ஆம் இடத்துக்கு மாறுறார். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு சுக்கிரன் மாறுறாரு. அந்த 8ல் ஏற்கனவே சூரியனும் குருவும் இருக்காங்க. அப்போது இந்த சுக்கிரனுக்கு சூரியனும் ஆகாதவர், குருவும் ஆகாதவர். செவ்வாய் நட்பு கிரகம் தான். அதனால தான் ஓரளவுக்கு நற்பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது இருந்தாலும் இந்த 8ஆம் இடத்துக்கு சுக்கிரன் மாறுறது அவ்வளோ உசிதமில்லை. உங்களுக்கு உடல்நலில் கொஞ்சம் நலிவு ஏற்படலாம். கொஞ்சம் மருத்துவ பரிசோதனை பண்ணி பார்த்துக்கணும். இந்த மாஸ்டர் செக்கப் சொல்லலையா, அந்த மாதிரி பண்ணிட்டு வர்றது நல்லது. உங்களுக்கு கன்னிராசிக்காரங்க ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும். 7ல் ராகு, லக்ன ராசியில் கேதுட்டு இருந்திருக்காங்க. இப்போ சுக்கிரன் 8ஆம் இடத்துக்கு மாறும் பொழுது எல்லா வகையான உடல் பரிசோதனை செஞ்சுக்க நல்லது. இது இல்லாமல் பெண்களால் சில பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவமானப்படக்கூடிய நேரங்கள், அவங்க மூலிமா தவறான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி புகார் கொடுப்பாங்க. அப்போது அது இல்லாமல் அதுக்குண்டான நேரத்தை அது நீங்கள் காப்பாற்றிக்கணும், முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். அப்போது பெண் தெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ஏற்றதாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச பெண் தெய்வ வழிபாடு வச்சுக்கலாம். அது இல்லாமல் எதிராளிகள் தொல்லையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் இது நடுவில் கொஞ்சம் மறைமுகமான வருமானங்கள் போகும். எதிர்பாராத வருமானம்னு சொல்கிறீங்க, அதெல்லாம் போகும். அப்போ அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துப்பீங்க. இந்த காலத்துக்கு போட்டிடுவீங்க. ஒரு மாத காலம் தானே, அது போயிடும், நல்லபடியாக போயிடும். இது இல்லாமல் அந்த 8ல் இருக்கிற சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. 2ஆம் இடத்தை பார்க்கும்போது அவருடைய சொந்த வீட்டை தான் பார்க்குறாரு. அப்போது முன்னாடி சொன்னேன் இல்லையா, பண வரவுகள் வந்துடும். பணங்கள் தாராளமாக வரும். சகஜமான நிலைக்கு இருப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் கொஞ்சம் ஏற்றமாக இருக்கும். நீங்கள் சொல்கிறத மற்றவங்க கேட்டு நடப்பாங்க. அப்போ கொஞ்சம் மனசு விட்டு இருப்பீங்க. குடும்பத்தாரோடைய ஆதரவு கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க. அப்போது பெரும்பாலும் அந்த பார்வை பலன் நல்லா இருக்கனால இந்த சுக்கிர பயிற்சி கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்க போகுது. ஏற்கனவே கன்னி ராசின்ற போது பெண்ணுடைய பெயர் கொண்ட ராசியாக தான் சொல்லப்படுது. அப்போது பெண்கள் கை ஓங்கியிருக்கும். இந்த கன்னிராசியில் பிறந்த பெண்களுக்கு எல்லா வசதிகள் வாய்ப்புகள் கூடும். நல்ல விஷயம் நடக்கும். ஏன்னா சுக்கிரன் இல்லையா, சுக்கிரன் பேச்சிருக்கும் போது கண்டிப்பாக நல்லது நடக்கும். பார்வை பலன் மூலிமா நல்லது நடக்கும். வர வேண்டிய பொருளாக சேரும்.
குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கி சந்தோஷப்படுவீங்க. பயணங்கள் ஏற்படும், அது வந்து ஒரு பயனுள்ளதாக அமையும். இது மாதிரிலாம் நடக்கும். இது இல்லாமல் கொஞ்சம் படிப்பில் இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும், கொஞ்சம் மறந்து போயிடுவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் அது அந்த படிப்பு வந்து விடிகாலில் படிக்கிறது, தனியாக உட்காந்து படிக்கிறது, கான்சன்ட்ரேட் பண்ணுறது, தியானம் பண்ணிவிட்டு அப்புறமா படிக்கிறது, இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் இந்த கன்னிராசியில் பிறந்த மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. அது இல்லாமல் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். ஏன்னா குரு வந்து சேர்ந்துருக்கிறனால ஒரு வாடிக்கையில் வருவாங்க, ஒரு வாடிக்கையர் போயிடுவாங்க, லூஸ் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி தான் நடக்கும். ஒருத்தர் புதுசாக ஒரு வாடிக்கையில் வருவாங்க, ஒரு வாடிக்கையில் உங்களை விட்டு வேலைக்கு போயிடுவாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால. இப்படி தான் இந்த ஒரு காலகட்டங்கள் நடக்கும் சுக்கிர பயிற்சியில். அப்போ அதையும் நீங்கள் அறிஞ்சு நடந்துக்கணும். அப்போ யாரையும் லூஸ் பண்ணக்கூடாது. கஸ்டமரில் வாடிக்கையாளர் வந்து சந்தோஷமாக வரவேற்று பண்ணணும். வியாபாரத்தில் பண்ணால் தொழில் நடத்தணும், அதுவும் அவங்கள வந்து அது சகஜம். நம்ம உங்கள் ஊழியர் மூலிமா திருப்திப்படுத்த பார்க்கணும். இதெல்லாம் செஞ்சுட்டு வரணும். அப்போ இந்த காலகட்டங்கள் வந்து நல்லபடியாக கொண்டு போயிடுவீங்க. இது இல்லாமல் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. வெளியூர் வெளிநாட்டு தொடர்புலாம் நல்லபடியாக இருக்கும். இதெல்லாமே நல்லா நல்லபடியாக இருக்கும் இந்த சுக்கிர பயிற்சியால். இது இல்லாமல் மனைவி வழியில் உங்களுக்கு உதவிகள், ஒரு பெரிய உதவி, பேருதவின்னு சொல்லுவாங்க. ஒரு சாதாரண உதவியில் பேருதவி கிடைக்கும். அது வந்து நீங்கள் எதிர்பார்க்காமல் இருக்கக்கூடிய உதவியாக தான் இருக்கும். நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க, அந்த நேரத்தில் அவங்க மனைவி வழி மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் நல்லா வந்துடுவீங்க. இது மாதிரிலாம் நடக்கும் இந்த சுக்கிர பயிற்சியில். அப்போது நீங்கள் இந்த கெடுபலங்கு வரியத்துக்கு வந்து பெண் தெய்வ வழிபாடு சொல்லியிருக்கேன். அப்போது உங்களுக்கு பெருமாள் கோயில் போயிட்டு தாயார் வழிபாடு பண்ணலாம். அலமேல் மங்கை தாயார் இருப்பாங்க, மகாலட்சுமி இருப்பாங்க, ஆண்டாள் இருப்பாங்க, இவங்களாம் வழிபட்டு வரலாம். இது இல்லாமல் அம்மன் கோயிலுக்கும் போகலாம். ஏன்னா சுக்கிரனுக்குரியது அம்மன் வழிபாடும் வந்தது. அப்போது எல்லா வகையான அம்மன் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். துர்க்கை வழிபாடு ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. துர்க்கை வழிபாடு ராகு காலத்தில் பண்ணிட்டு வாங்க. அதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. விளக்கேற்றுங்க, துர்க்கைக்கு ராகு காலத்தை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சுக்கிர பயிற்சி நல்லா தான் இருக்க போகுது. உங்களுக்கு விட்டதை பிடிப்பு போகிறீங்க, இழந்தது வந்து மீண்டும் வந்து நிற்கும். கடன் பிரச்சனை கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்குகள்லாம் கொஞ்சம் ஜெயமாகும். இதெல்லாம் வந்து நல்லபடியாக நடக்கும். இருந்தாலும் மறைமுக எதிரிகள் தொல்லை தான் கொஞ்சம் இருக்கும். அது வரைக்கும் அது நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதுக்கு தான் இந்த இறை வழிபாடு பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்கேன். தான தர்மங்கள் நிறைய பண்ணிட்டு வரணும். ஏற்கனவே கன்னிராசிக்காரங்க தான தர்மம் பண்ணுவாங்க. இருந்தாலும் இன்னும் அவங்க நிறைய இந்த குழந்தைகள் வழியில் வந்து தான தர்மம் பண்ணுங்கள். குழந்தை வச்சுட்டு பிச்சை எடுத்துன்னு இருப்பாங்க பாருங்கள், அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். அப்போ அந்த குழந்தைக்கு அதை வாங்கி கொடுங்க. இல்லை காசு கொடுங்க, இல்லை அந்த குழந்தைக்கு ஒரு பால் வாங்கி கொடுமா, இல்லை உனக்கு என்ன நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுங்க. ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அது சாப்பிட்ற குழந்தை தான் சாப்பிடும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா அந்த குழந்தைங்களுக்கு உண்டான தான தர்மம் பண்ணும்போது ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. அந்த கன்னிராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு வந்து இந்த சுக்கிர பயிற்சி நல்லபடியாக தான் இருக்க போகுது. ஏற்ற இருக்கும் இருந்தாலும் பெண்கள் கை ஓங்கியிருக்கும். ரெண்டாவது உங்களுக்கு வந்து அவங்க மூலிமா நல்லது நடக்க போகுது. இதுதான் நான் அந்த பதிவில் சொல்லியிருக்கேன். அதனால் சுக்கிர பயிற்சி வந்து கண்டிப்பாக நல்லா தான் இருக்க போகுது. இது இல்லாமல் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கடற்கரை ஓரமாக இருக்கிற கோயிலுங்களுக்கு கூட போயிட்டு வருது நல்லது. அந்த வழிபாடு வச்சுக்கலாம். பெருமாள் கோயில்களாக இருக்கலாம், சிவன் கோயில், அது மாதிரிலாம் வழிபாடு பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் நல்ல விஷயம் சொல்லப்படுது. அது இல்லாமல் வந்து தீர்த்த ஸ்தலங்களுக்கு போய் நீராடிட்டு வரலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு. அது இல்லாமல் வந்து ஒரு சில பேர் ஏமாற்றிருப்பாங்க, உதவி பண்ணாமல் போயிருப்பாங்க, விலகி போயிருப்பாங்க. அதெல்லாமே கூட இப்போ வந்து நீங்கள் இந்த இறை வழிபாடு பரிகாரம் பண்ணும்போது மீண்டு வந்து கிடைக்க போகுது உங்களுக்கு. அப்போ கிடைக்கும்போது மற்ற மகிழ்ச்சி கொள்ள போகிறீங்க. ஆஹா பரவாயில்லை அப்படின்ட்டு. எப்பயுமே ஒரு விதை போட்டால் தான் அது வளரும். அது செடியாக இருந்து கொடியாக இருந்து மரமாக இருந்து நல்ல விருட்சமாக இருந்து பெருசாகி வளரும். அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை நம்ம அறுவடை பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய அந்த தான தர்மங்கள், இறை வழிபாடு பரிகாரங்கள் மூலிமா தான் உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியை நல்லபடியாக கொண்டு வர போகிறீங்க. அதனால் நீங்கள் இந்த கன்னிராசிக்கு வந்து இப்போது இந்த சுக்கிர பயிற்சியால் சொல்லியிருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் அந்த இறை வழிபாடுகள் பண்ணிவிட்டு தான தர்மம் பண்ணிவிட்டு எல்லா நாளும் போய்ட்டு வாழணும் வாழ்த்து என்னுடைய உபாசன மகாவாரங்க வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாயி வித்மகி சண்டகஸ்தாதிமிகி தன்னோ வாராகி பிரஜோதியாத். வாராகியர் பரிபூர்ண கலை சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.